ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் ஜெயம் பெற்றுக்கொள்ளதாக ஓடுங்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் பார்க்கலாம். ஜெயம் பெற்றுக்கொள்ள தக்கதாக ஓடுங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆனாலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களாக. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமென். பந்தய சாலையிலே ஓடுகிறார்கள், எல்லாரும் ஓடுறார்கள். ஆனாலும் எல்லாரும் அந்த பந்தய பொருளை பரிசை பெறுகிறது கிடையாது. ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். இல்லையா? சொல்லலாமா? உலக பிரகாரமான ஓட்டங்கள் இருக்கிறது. அந்த எவ்வளோ பந்தய சாலையில் ஓடுகிறார்கள். அவர்கள் வேகமாக ஓடிதான் என்ன பண்ணுறாங்க? பரிசை பெற்றுக்கொள்கிறாங்க. ஸ்லோவாக ஓடினா என்ன ஆகாது? வேகமாக ஓடுறாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓட்டம் இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓட்டம் இருக்கிறது. அந்த ஓட்டம் வேகமாக ஓடினால் பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக பொறுமையாக ஓடினால்தான் பெற்றுக்கொள்ள முடியும். உலக ஓட்டத்திற்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள ஓட்டத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. உலகத்திலே ஒரு பந்தய பொருளை பெற வேண்டுமானால் வேகமாக ஓட வேண்டும். ஆனால் ஆண்டவருடைய அடுத்த காரியங்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஓடும்போது நாம் பொறுமையாக ஓட வேண்டும். இன்னொரு காரியம், உலக பிரகாரமாக 10 பேர் 20 பேர் ஓடினாலும் எத்தனை பேராம் பந்தயத்தை பெறுவார்கள்? ஒரே ஒரு ஆள் தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் எத்தனை பேர் ஓடுகிறீர்களோ, ஆண்டவருடைய நியமத்தின்படி ஓடினால் எல்லாரும் வரலாம். ஆமென். அதுதான் வித்தியாசம் உலகத்துக்கும். அந்த ஓட்டத்தை எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓட வேண்டுமாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், எவ்வளவோ சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதாம். பாரமான யாவற்றையும், அதனாலே நாம் என்ன வேண்டுமாம்? பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியானால் இங்கே பார்க்கிறோம், நாம் இந்த கிறிஸ்தவ ஓட்டம் இருக்கிறதல்லவா, இந்த ஆவிக்குரிய ஓட்டம் இருக்கிறதல்லவா, இந்த சரீர வாழ்க்கையிலே அநேக பாரங்கள் நம்மை அழுத்துகிறது. அதனால நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓட முடியலை. பாரம், பிள்ளைகளை குறித்த பாரம், குடும்பத்தை குறித்த பாரம், சொந்த பந்தங்களை குறித்த பாரம், பல கவலைகள் நம்மை அழுத்தி நம்முடைய இருதயம் பாரமடைந்து இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? இந்த பாரமான யாவற்றையும், இன்னொன்று இருக்கிறது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். எங்கு பார்த்தாலும் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வெற்றிகரமாய் ஓடக்கூடாதபடிக்கு
பல பாவங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆமாம், தேவையில்லாமல் நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. அந்த சண்டை நேரத்தில் சொல்லுவாங்க, இந்த பாரு நான் பொறுக்கு மட்டும் பொறுத்து பார்ப்பேன், அப்புறம் பாரு நான் வாயை திறந்தேன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாய்க்குள்ளால ஏதோ இருக்குது, திறந்தா என்ன ஆயிரும், அது வெளியே வந்துடும். ஆமாம், வெளியே வந்துடும். இது பாவம். இந்த பாவம் நம்ம வேலைக்கு போகும்போது அநேக ஃப்ரெண்டுங்களை பார்ப்போம். ஒருத்தன் சொல்லுவான் சிகரெட்டு பிடின்னு சொல்லுவான், ஒருத்தன் சொல்லுவான் சினிமா பாருன்னு சொல்லுவான், ஒருத்தன் அதை சொல்லுவான் இதை சொல்லுவான். பாவம் சூழ்ந்து இருக்குதுங்க பூமியில், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். முதலாவது பாரம், அடுத்தது பாவம் நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிறது. இதை ரெண்டையும் என்ன பண்ணணுமா, தள்ளி விட்டுட்டு போடணும். அல்லேலூயா சொல்லலாமா? இதை ரெண்டையும் தூக்கிட்டு ஓடக்கூடாது, சுமந்துட்டு ஓடக்கூடாது. அதனால் நீங்கள் கிறிஸ்தவ ஓட்டம், ஆவிக்குரிய ஓட்டம், அந்த ஓட்டத்தில் போடும்போது இந்த பாரத்தை என்ன பண்ணுங்க, இறக்கி விட்டுறணும். ஆண்டவர் சொல்வா பிலிப்பியரில், கர்த்தர்மே தாவீது சொல்வார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ள மாட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? பிலிப்பியரில் சொல்வார் பவுல், ஆமாம், உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேலே வச்சு விடுங்க. 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி. ஆமாம், பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தின வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆண்டு கொள்ளும். பேதுருவில் பார்க்கிறோம், 1 பேதுரு 5:7 நினைக்கிறேன், வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எனவே கவலை, பாரம் நமக்கு இருக்கும், அதெல்லாம் ஆண்டவர் சொல்யூஷனை உண்டாக்கி இருக்கிறார். அதை தப்பி செல்லும்படியான போக்கை உண்டாக்கிறார். எப்படி? அவர் மேலே வச்சுனா, அப்பா நீங்கள் பார்த்துடுங்க ஐயா, நீங்கள் பார்த்துடுங்க. ஆமாம், எவ்வளோ காரியங்களை நீங்கள் செய்திருக்கிறீங்களே, அற்புதமான காரியங்களை. இஸ்ரேல் ஜனங்களுக்கு எவ்வளோ பாரம். என்ன பாரம் அவங்களுக்கு? ஐயோ, அங்கே எகிப்தில் வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், கொமட்டிக்காய் சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம், ஆமாம், இறைச்சி சாப்பிட்டோம். ஆமாம், நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே கிடந்தோம்னு சொல்லுவாங்க அங்கே. இதெல்லாம் அவங்களுக்கு பாரம். இப்போ வனாந்திரத்தில் என்ன தான் கிடைக்குது? மன்னா. என்னையா அது, மன்னாவே சாப்பிட்டு 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 என்ன ஆகி போச்சு, அது தேனிலிட்ட பணியாரம் போல இருந்துதான் ஃபர்ஸ்டில் சாப்பிடும்போது, அவ்வளோ டேஸ்ட்டு. போக போக என்ன ஆகி போச்சு, சப்புன்னு போச்சு. அது அட போங்கய்யா, இதையே சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து போச்சு அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு பாரம் என்ன வேணும்? கறி வேணும், இறைச்சி வேணும், வெள்ளரிக்காய் வேணும், கொமட்டிக்காய் வேணும், வெங்காயம் வேணும். ஆமாம், இதிலே பழகிட்டாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சாப்பாட்டை குறித்ததான ஒரு பாரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, சாப்பாட்டை குறித்த ஒரு பாரம். இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, அது கிடைக்கல, இது கிடைக்கலையே. கவனமா இருப்போம். இப்பொழுது நம்மை சுற்றிலும் பாரம் இருக்கிறது, பாவமும் இருக்கிறது. இதை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோர் முடிக்கிறோருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஓட்டம் இருக்கிறது. ஆமென். அந்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணும். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஓட்டம் இருக்கிறது. எல்லாருக்கும் எல்லா மாதிரி இல்லை ஓட்டம், எல்லாருக்கும் எல்லா மாதிரி ஓட்டம் இல்லை. எல்லாருடைய லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்காது, வித்தியாசமா இருக்கும். சோதனம். நடந்து போறவன் நினைப்பான், ஒரு சைக்கிள் இருந்தா வேகமா போகலாமேன்னு. சைக்கிளில் போறவன் நினைப்பான், ஒரு பைக் இருந்தா இன்னும் கொஞ்சம் வேகமா போகலாமேன்னு. பைக்கில் போறவன் நினைப்பான், ஒரு கார் இருந்தா நல்லா இருக்குமேன்னு. புரிகிறதா? அதுக்கு மேல நமக்கு வேண்டாம், அதுக்கு மேலெல்லாம் யோசிப்பாங்க. கார் இருக்கிறவன் ஃப்ளைட்டில் போனால் நல்லா இருக்கும் எல்லாம் நினைப்பாங்க. இப்போ காரில் போனவங்க எல்லாரும் டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சைக்கிளில் மிதிங்கன்னு. அதனால நிறைய பேர் சைக்கிளை வாங்கி ரோட்டில் மிதிச்சா
இவன் என்ன ஆனான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிடுவாங்கன்னு வீட்டுக்குள்ளாலேயே சைக்கிள் மாதிரி ஒன்றை வாங்கி விட்டுட்டு அதில் ஏறி உட்காந்துட்டு மிதிக்கிறானுங்க. மிதிச்சுட்டே இருக்கிறாங்க. காலம் மிதிக்கிறாங்க, சாயங்காலம் மிதிக்கிறாங்க. எக்ஸசைஸாம். புரிகிறதா? அந்த ஒழுங்காக அந்த சைக்கிளில் மிதிச்சுட்டு இருந்தோமே, அது ஒழுங்காக மிதிச்சுட்டு இருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்? ஒழுங்காக இருந்திருக்கும். சோதரம். மனிதனுடைய ஆசை போய் 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 இப்போ யாருமே நிறைய பேர் இப்போ வீட்டில் சமைக்கிறதே கிடையாதுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? வீட்டில் சமைக்கிறது கிடையாது. ஆமாம், செல்ஃபோனை எடுத்துடுறாங்க, டக்கு 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 தட்டிடுறாங்க, வீட்டண்டை கொண்டு வந்து அவன் கதவை தட்டுறான். ஆமாம், எல்லாம். இதில் வேற என்னன்னா ஃபாஸ்ட் ஃபுட், துரித உணவகம் அங்கங்கே திறந்துட்டாங்க. ஃபாஸ்ட் ஃபுட், துரித உணவுகள். கடையில் விற்கிறது எல்லாவற்றையும் வாங்கி நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம வீட்டிலே செய்து அன்றாடம் செய்து சாப்பிடணும். கவனமாக இருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா கூட ஒரு நாள் இல்லை 2 நாள், அதுக்கு மேலே வைக்காதுங்க. சிலர் 10 நாளுக்கு சேர்த்து மாவு அரைச்சி வச்சுருப்பாங்க. ஆமாம், எடுத்து சுட்டு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பாய்சன், விஷம் ஆயிருக்கு. புரிகிறதா? அதனால இதெல்லாம் தள்ளிடணும். சிலருக்கு இதில் நான் சொல்ல பாரம், அதில் பாரம், இதில் ஆசை, அதில் ஆசை. நம்ம சுற்றி நெருங்கி நிற்குது எல்லாமே, கைக்குள்ளால இருக்கு, செல்போனில் இருக்குது எல்லாமே. இதெல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குறோம் முடிக்கிறோமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்துக்கிற ஒரு ஓட்டம் இருக்கிறது. அந்த ஓட்டத்தில் ஓடணும். மற்றவனை பார்க்காதுங்க. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. இப்ப எல்லாம் காய்கறி ரொம்ப மலிஞ்சு போயிருக்கு. நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறி கிடைக்குது, வாங்கி சாப்பிடுங்க. இதுதான் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். புரிகிறதா? ஃபாரினர்ஸுக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் வேற. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கு. இவங்க கலாச்சாரத்தை எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பின்பற்றக்கூடாது. சோதரம். எனவே நமக்கு நியமித்திருக்கிற ஒரு பாதை இருக்கிறது. இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாதையை ஆண்டவர் வேதத்தில் வழி வைத்து வச்சிருக்கிறார். இப்படிதான் நீ நடக்கணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், பிரபஞ்சம், இந்த உலகம் மட்டுமல்ல, இந்த கலாச்சாரம், இப்பொழுது இருக்கிற பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நீங்க என்ன பண்ணக்கூடாதான்? தரிக்க கூடாதான். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதுங்க. நோவா தன் காலத்திலே நடந்தவர்களில் அவன் உத்தமனா இருந்தான் என்று. தன் காலம் கட்டுப்போன காலம், தன் காலம் மோசமான காலம். 6ஆம் அதிகாரத்திலே ஆதியாகமத்திலே அவருடைய காலம் கட்டுப்போன காலம் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியே நகர்ந்து வந்தீங்கன்னா 19ஆம் அதிகாரத்துல சோதோம் குமார பாவம், அருவருப்பான பாவம். எனவே தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே நோவா எப்படி இருந்தானாம்? உத்தமனாயிருந்தானாம். அந்த 8ஆம் வசனமா அது வாசிங்க. 6:8 ஆதியாகமம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். தேவனோடே அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பிரியமால்ல. எனவே தன் காலத்திலே பாவம் இருந்தது, தன் காலத்திலே அநியாயம் இருந்தது, அக்கிரமம் இருந்தது, அசுத்தம் இருந்தது. அதில் எல்லாம் சிக்கிக் கொள்ளாதபடி அவன் நீதிமானாய் தன்னை காத்துக்கொண்டான். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே இவை எல்லாவற்றையும் நாம் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் உண்டு. ஆண்டவரே, எனக்கு நியமித்திருக்கிற பாதையில ஓட வேண்டும், எனக்கு நியமித்திருக்கிற பாதையில ஓட வேண்டும். நமக்கு ஒரு நியமித்த ஓட்டம் இருக்கிறது, தகுதி இருக்கிறது. நமக்கு தகுதி இருக்கிறது. தகுதியான வாழ்க்கை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது போய் சேர வேண்டிய பரலோகத்தில் ஒழுங்கா போய் சேர்ந்துருவோம். இல்லைன்னா இங்கே விழுந்துருவோம். அல்லேலூயா சொல்லலாமா?
1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25 26 வசனம் வாசிங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்களா? இச்சையடக்கமாய் இருப்பார்கள். இச்சையடக்கமாய் இருப்பார்கள். ஆமா, இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு, அந்த கிரீடம் அவங்களுக்கு கிடைக்கிற பந்தய பொருள் கிரீடம் எல்லாம் என்ன ஆகும்னா அழிந்து போற கிரீடம் அது. அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்படியானால் நாம் எமக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. அது என்ன என்றால் அழிவில்லாதது. பரலோக ராஜ்யம் அழிவில்லாதது. அங்க போனா எந்த கவலையும் இல்லை. நம்ம எல்லாம் தேவ தூதர்களை போல இருப்போம். எத்தனை கோடி ஆண்டுகள் உயிரோடு இருப்போம்னே தெரியாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு போகும்போது நாம் எப்படி ஓட வேண்டுமா? அந்த உலகத்துல இச்சை அடக்கம் உள்ளவர்களாக ஓட வேண்டுமாம். அல்லேலூயா சொல்லலாமா? இச்சை அடக்கம். இச்சை எல்லாருக்கும் உண்டு. அது ஒரு அந்த இச்சை என்று சொல்றது அது ஒரு உணர்வு. இந்த உணர்வு எல்லாருக்கும் உண்டு இச்சை. ஆனா அந்த இச்சை வருகிறது என்று சொன்னால் அது அந்த இச்சையில நாம் விழுந்து விடக்கூடாது. அது நமக்கு தேவையா தேவையில்லையா என்பதை உணரணும். ஆமா, நம்ம ஒரு தெருவில் போவோம், ஒரு வீடு அழகாக பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தோன்னு ஒரு இச்சை வரும். ஆஹா, இது நல்லா இருக்குது, இது இப்படி இருக்கு. இது ஒரு உணர்வு. இந்த உணர்வுல தவறு கிடையாது. அந்த உணர்வுக்கு பிறகு இதே மாதிரி தான் ஒரு வீட்டை கட்டி ஆகணும்னு போய் கடன் வாங்குறோமே, அதுதான் பாவம். ஒரு பைக் வச்சிருக்கிறாங்க, கார் வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னு ஒரு இச்சை வரும், வராம இருக்காது. அது நமக்கு தேவையா இல்லையான்னு பார்க்கணும். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ரோட்ல போகும்போது பார்த்தோன்னு ஒரு இச்சை வரும். வந்தோடனே அதை கண்ட்ரோல் பண்ணணும். பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கா, புடவை நல்லா கட்டி இருக்கிறாங்களா, கூந்தல் பெருசா இருக்கான்னா பார்த்தோன்னு நமக்கு அது இல்லையே அப்படின்னு ஒரு இச்சை வரும். உண்மைதான். இந்த லேடிஸை கேளுங்களா, ஐயோ அவளுக்கு ரோட்ல பெருக்கிற மாதிரி முடி இருக்கு பாரு, நானும் தான் சீவி பார்க்குறேன், அந்த ஆயில் இந்த ஆயில் போட்டு தேய்ச்சி பார்க்குறேன், அது என்னமோ ஒண்ணுமே வரமாட்டேங்குது. சில நேரங்களில் தேவையில்லாம ஆயில தடவுனா இருக்கிறதும் கொட்டி போகுது. அதனால அந்த இச்சை இருக்குது நமக்கு எல்லாருக்கும். ஆனால் இச்சை அடக்கம் இருக்கணும். இச்சைக்கு பின்னால ஓடிடக்கூடாது. ஆமா, நான் ஓப்பனா பேசுறேன். கல்யாணம் பண்ணவன் தாம் பொண்டாட்டிகிட்ட நீ அழகா இருக்கிறன்னு என்னைக்காவது சொல்லுவானா? ஜென்மத்திலே சொல்லியிருக்க மாட்டான். ஆனா வேற ஒண்ணு பார்த்தோன்னு அழகா இருக்கிற நல்ல பொண்ணுன்னா அப்படி சொல்லுவா. புரியுதா? எப்படி சொல்லுவா? பிஞ்சிரும். கெட்டதுன்னா அழகா இருக்கிறன்னா, வீட்டுல போய் நின்று கண்ணாடிட்டு என்ன அழகா இருக்கிறேன்னு சொன்னான், என்ன அழகா இருக்கிறேன்னு சொன்னான், என்ன அழகா இருக்கிறவன்னு சொன்னான். அவன் எங்க இருக்கிறான்? அவன் போன் நம்பர் வாங்கணும். இச்சையை அடக்கு. இச்சையை முதல்ல அடக்கு. ஆமா, கவனமாக இருக்கணும். இன்னைக்கு இச்சை அடக்கம் இல்லாம தான் அழிஞ்சு போறாங்க. சோதரம். அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறவர்கள் அந்த இச்சை அடக்கத்தோடு ஓடுறாராம். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறான் பாருங்க. நீங்க அழகான ஆப்பிள் காமிச்சிங்களா, வாங்கி சாப்பிட்டுட்டு, பசியோட தான் இருப்பான், அப்போ வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம். கூல்ட்ரிங்க்ஸை காட்டுவாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு போகலான்னு சொன்னா அவன் அது எல்லாத்தையும் இச்சையை அடக்கிட்டு ஓடுறான் பாருங்க. அழிவுள்ள கிரீடத்தை நம்ம என்ன பண்றோம்? எது கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்டுறோம். எது கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்டு. நல்லா கவனிக்கணும். ஆதியாகமம் புஸ்தகத்தில் பார்க்கும்போது 19ஆம் அதிகாரம் சொன்னல, அந்த இச்சை அடக்கம் இல்லை. 7ஆம் வசனம் வாசிங்க. 19:7 இல்ல 17 வாசிங்க. 17 வாசிங்க. இப்போ அந்த சோதங்குமாரா மோசமான பட்டணம், தூதர்கள் அங்க போயிருக்கிறாங்க. போனவங்கள அந்த நாட்டு மக்கள் அவங்கள தவறா நடக்க பார்க்குறாங்க. ஆண்களோடு ஆண்கள் இப்ப இருக்கிற அவலட்சணமான காரியங்கள், பெண்கள் கல்யாணமான, அதனால அவனுங்க போய் வம்பு பண்றானுங்க அந்த ஊர் மக்கள். அப்போ இவங்க என்ன பண்றாங்க? சரி
அது அதுங்க தான் அந்த படித்த வசனம். அவர் லோத்து என்ன சொல்றாரு, அவங்கள ஒன்றும் பண்ணாதுங்கப்பா, புருஷனை அறியாத பெண்கள் இருக்கிறாங்க, எனக்கு என் பிள்ளைங்க அதை தவிர வேணும்னா நீங்கள் அவங்கள ஒன்றும் பண்ணாதுங்கன்னு. சரி, அவங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, கதவை பூட்டிட்டு இருக்காங்க. விடிய காலையில் பார்த்தீங்கன்னா அந்த தூதர்கள் எழும்பி சொல்கிறாங்க, உனக்கு இங்கே யாரெல்லாம் இருக்கிறா, உன் பிள்ளைகள், உன் மனைவி, உன் பிள்ளைகளை கல்யாணம் பண்ண போகிற புருஷர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வெளியே வா, ஜீவன் தப்ப ஓடிப்போ, இந்த ஊரை நாங்கள் அழிக்க போகிறோம். இப்பொழுது இந்த 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். இப்போ என்ன ஆகி போச்சு, முந்தின வசனம் 16ஆம் வசனம், இரக்கத்தினாலே அவன் மனைவி கையை பிடிச்சு, அவன் கையையும் பிடிச்சு, அவங்க பிள்ளைங்களுடைய கையையும் பிடிச்சு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். ஆமா, ஆனா லோத்தின் மனைவி என்ன பண்ணாங்க, வெளியே கொண்டு விட்ட பிறகு 26ஆம் வசனம், அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து 34 நாள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இச்சை என்ன இச்சை, இந்த அம்மா 2 நாளைக்கு முன்னாலதான் கோழி வாங்கி விட்டுருப்பாங்க, ஒருவேளை 2 நாளைக்கு முன்னாலதான் ஆடு வாங்கி விட்டுருப்பாங்க, 2 நாளைக்கு முன்னாலதான் பட்டு புடவை எடுத்து பீரோல வச்சிருப்பாங்க, ஒரு நாள் கூட கட்டி பார்க்கலையே. இச்சையை அடக்க முடியல, அதனால பின்னிட்டு பாக்குறாங்க, ஐயோ இது போச்சு அது போச்சேன்னு. உப்பு தூணாய் நின்றாள், உப்பு தூணாய் நின்றாள். இந்த வனாந்தர வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, கவனமா இருக்கணும், உப்பு தூணாயிரும், அழிந்து போயிரும். ஆண்டவர் சொல்லும் போது அந்த இலக்கை நோக்கி ஓடிடணும், இல்லையா, சொல்லலாமா? 39ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். 12ஆம் வசனம் வாசிங்க, 39:12. அந்த போத்திபாரின் மனைவி யோசேப்பினுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னோட தப்பு பண்ணப்பா வான்னு சொல்றா. அவன் என்ன பண்ணான், தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு ஓடி போயிட்டான். பாத்தீங்களா, ஓடிப்போ. இச்சை அடக்கம் வேணும், இச்சை அடக்கம். இந்த உலகத்திலே நம்மை மோசம் போக்கக்கூடிய சக்திகள் அதிகமாக வரும், கவனமா இருக்கணும். பணத்தை காட்டி ஏமாற்றுவாங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் போராட்டம் உண்டு. அது என்ன போராட்டமா இருக்கணும், நல்ல போராட்டமா இருக்கணும், கெட்ட போராட்டமா இருக்கக்கூடாது. ஆமா, நல்ல போராட்டம் என்ன, கிறிஸ்துவுக்காக சில பாடுகள், நிந்தைகள், கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கு, நல்ல போராட்டம். நீ ஒரு தவறும் செய்யாம பாடுபட, நல்ல போராட்டம். ஆனால் நீ ஒரு தப்புல போய் நீயா போய் மாட்டிக்கிட்டு பண்ண, அது கெட்ட போராட்டம். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். பவுல் சொல்லுகிறார், ஓட்டத்தை முடித்தேன். ஆமா, ஒரு இடத்துல சொல்ல, லக்கை நோக்கி நான் தொடருகிறேன் சொல்லுவார். இப்ப ஓட்டத்தை முடிச்சிட்டார். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இப்பொழுது எனக்கு ஜீவ கிரீடம் காத்திருக்கிறது என்று சொல்கிறார். இயேசுவானவர் தன் ஊழிய பாதை முடிந்தவுடனே அவர் சொல்றார், எல்லாம் முடிந்தது என்று தலையை சாய்த்து ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இந்த உலகத்திலே நாம் ஓட்டத்தை முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாதியில நம்ம ஓட்டம் நின்றுடக்கூடாது, அல்லது சொல்லலாமா? எப்படி நமக்கு தெரியும்? நம்ம பேர்ல ஆண்டவர் என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ, என்ன பங்கை கொடுத்திருக்காரோ, நம்ம ஓடி முடிக்கணும், பாதியில விட்டுட்டு போக கூடாது. நிறைய திருமணங்கள் பாதியில விட்டுட்டு போயிடுறாங்க. கணவன் மனைவி உறவு கடைசி வரை போய் முடியணும், பாதியில விட்டுட்டு ஓடிடக்கூடாது. சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், சகிக்கணும், சகிக்கணும், விட்டுட்டு ஓடிட முடியாது. ஆமா, ஒரு வேலைக்கு போறோம், அந்த வேலையில கஷ்டம் இருக்கும், விட்டுட்டு ஓடிட்டீங்கன்னா வீட்டுல சும்மா தான் இருக்கணும். என்ன பண்ணணும், உங்களுக்கு அந்த வேலையே கஷ்டமா இருக்குது, பிடிக்கலையா,
இன்னொரு வேலை கிடைக்கிறது வரைக்கும் அதை செய்துதான் ஆகணும். இன்னொரு வேலை கிடைக்கிறது வரைக்கும் அதை செய்யணுங்க. கிடைச்ச பிறகு விட்டுறலாம். கவனமா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. பாதியில விட்டுட்டு ஓடிடுறாங்க நிறைய பேர். பாதியில விட்டுட்டு ஓடிடுவாங்க. சில ஆளுங்க அப்படிதான். பெயிண்ட் அடிக்கணும்னு வருவான் நம்ம வீட்டுக்கு. ஒரு 4 நாள் பெயிண்ட் அடிக்க வேண்டிய வேலை இருக்கு. 3 நாள் அடிப்பாங்க. 4ஆவது நாள் விட்டுட்டு போயிடுவான். அது 4 மாதம் நிற்கும். வரமாட்டானுங்க. கொத்தனார் வேலை கட்டி எல்லாம் பூசி நம்ம கிரக பிரவேசம் டேட் எல்லாம் முடிச்சிருப்போம். இவன் பாதி சோற பூசாம விட்டுருப்பான். நிறைய பேர் பாதியில விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம பாதியில விட்டுட்டு ஓடக்கூடாது. இல்லையா, சொல்லலாமா? ஆமா. நீங்க ஒரு பிளவுஸ் எடுக்கிறீங்க. பிளவுஸ் எடுத்து ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு தைக்க கொடுக்குறீங்க. 10 நாளைக்கு முன்னாலே அந்த டெய்லர் அம்மா சொல்றாங்க, வெட்டிட்டேன், தச்சிட்டேன். இப்ப கடைசியில சொல்லுவாங்க, இந்த ஹெமிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு 10 நாள் வச்சிருப்பாங்க. கல்யாணம் நாளைக்கு காலம கல்யாணத்துக்கு இவங்க ராத்திரி 9 மணி வரைக்கும் போன் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் தேடி போவாங்க, வீட்டை பூட்டிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு பகீர் 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 பகீர்னு அடிக்குமே. ஓட்டத்தை முடிக்காதவங்க பாதியிலே வச்சுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. நாங்க எல்லாம் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். நாங்க பாருங்க, இந்த பேண்ட் ஒரு கலரா இருக்கும், எங்களுக்கு சட்டை ஒரு கலரா இருக்கும். ஆம்பளைங்களை எல்லாரையும் பாருங்க, பேண்ட் ஒரு கலரா இருக்கும், சட்டை ஒரு கலர். எதையாவது ஒன்றை தூக்கி மாட்டிட்டு போயிட்டே இருப்போம். நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஆனால் நீங்க ஐயோ புடவை, இப்போ என்ன என்ன எல்லாம் புடவையோடயே ப்ளவுஸை கொடுக்குறான். அதுக்கு மேட்சிங்கா. இதுக்கு எவ்வளோ போராட்டம் தெரியுமா? ஐயோ ஐயோ ஐயோ, சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, காலம் பொழுது விடிஞ்சா கல்யாணத்துக்கும் எதையாவது ஒன்று எடுத்து கட்டிட்டு போயேன். அந்த மனதை என்ன பண்ணணும்? சிடப்படுத்தணும். வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையில்லாம பிரஷர் ஏறக்கூடாது. தேவையில்லாம போராட்டம் வரக்கூடாது. அவங்கள திட்டுறது, அவங்க என்ன பாடம், இன்னும் நாள் இருக்குதே அப்படின்னு மதுவா அவங்க எமீம் பண்ணிங்களான்னு வச்சிருப்பாங்க. அதை எமீம் பண்ணாததுனால அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு வேலை வந்திருக்கும், ஏதாவது ஒரு சாவு வந்திருக்கும், ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அவங்க பாவம் அங்க போயிருக்கணும். கவனமா இருங்க. உலகத்துல எல்லாருக்கும் போராட்டம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. நான் கம்பெனி நடத்திட்டு இருக்கிறேன். ஜாப் கேட்பாங்க. நான் 2 நாள் தள்ளி தான் சொல்லுவேன். முந்தின நாளே முடிச்சிருவேன். ஆனா 2 நாள் தள்ளி தான் சொல்லுவேன். முடிச்ச பிறகுதான் முடிஞ்சிச்சு அனுப்புறேன். அது ஒரு 1 hour வேலை பாக்கியில நிற்கும், கரண்ட் கட் ஆயிரும். அன்னைக்கெல்லாம் செய்ய முடியாது. நம்ம என்னதான் எல்லாம் பொய் தான். இப்ப எல்லாம் முடிச்சிட்டேன் சார். இந்த குட்டியான ஓட்டுவாங்க பாருங்க, எங்களை பாடாப்படுத்துவான். ஜாபை முடிச்சு வச்சுட்டு அனுப்பும்போ, எங்கப்பா இருக்கிற சார், கிட்ட வந்துட்டேன்னு சொல்லுவான். 1 hour பொறுத்து போன் பண்ணா, இதா கிட்ட வந்துட்டேன்னு சொல்லுவான். அவனுக்கு கிட்ட 10 கிலோமீட்டருக்கு அந்த பொய்யே சொல்லுவாங்க எல்லாரும். வரும்ப டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான், அது கலந்துச்சுன்னு சொல்லுவான், இது போயிடுச்சுன்னு சொல்லுவான், டீசல் போட்டேன்னு சொல்லுவான். அவன் எங்கேயோ இருப்பான், எங்கேயோ பேசுவான். இந்த பொய்யெல்லாம் நான் பேச மாட்டேன், உண்மையை தான் பேசுவேன். ஒரு நாளைக்கு பின்னால சொல்லிட்டு முன்னாடி கொடுத்தா சந்தோஷம். பொய் நம்முடைய வாழ்க்கையில பொய். இதெல்லாம் கற்றுக்கிடுங்க. அதெல்லாம் கற்றுக்கிடுங்க. பிரியமான தேவனுடைய ஓட்டத்தை முடிக்கணும்னா ஒழுங்கா ஓடி முடிக்கணும். ஆமா, மாட்டிக்குவோம், பொய் சொல்லி மாட்டிக்குவோம் நிறைய நேரங்கள்ல. கவனமா இருங்க, கவனமா இருங்க. ஓட்டத்தை முடிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் ஜெயமாய் முடிக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? கலாத்தியர் 2:2 என்ன சொல்லுகிறது? கலாத்தியர் 2:2 2:2 கரெக்ட், வாசிங்க. காண்பித்தேன், ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடி. நீங்க உங்க வாழ்க்கையை இப்ப யோசித்து பாருங்களேன். நான் ஓடின ஓட்டம் வீணா ஓடுனா, வீணாய் பிரயாசப்பட்டனா ஏன்னு யோசித்து பாருங்களா. உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு.
வீணா போச்சு என் வாழ்க்கைன்னு சொல்றீங்களா? ஏன்? கவனம் இல்லாம இருந்துட்டீங்க. வீணாய் ஓடக்கூடாது. வீணாகாதபடி நம்முடைய ஓட்டம் பிரயோஜனமான ஓட்டமா இருக்கணும். வீணா ஓடக்கூடாது. ஆமா, என்னையும் சேர்த்துதான் சொல்லுவேன். என்னையும் சேர்த்துதான். வீணா ஓடக்கூடாது. இப்பதான் எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, கண்ணு கெட்ட பிறகுதான் சூரிய நமஸ்காரம். எல்லாம் பட்டு வாழ்க்கையில அனுபவிச்ச பிறகுதான் இப்பதான் நமக்கு கொஞ்சம் அறிவு வந்திருக்கு. எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது கேட்கணும், எதை கேட்கக்கூடாதுன்னு இப்பதான் கொஞ்சம் ஒழுங்கு வருது. சொல்லுவாங்க 7 கழுத வயதாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னும் உனக்கு திருந்தாமலே இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையிலே திருந்த வேண்டும். இன்னும் நான் வீணாய் ஓடிக்கொண்டிருக்க கூடாது. வீணாக இருக்கக்கூடாது. எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு, ஆமா, இங்க ஒரு 100 பேரை கூட்டி வைக்கலாம், அது வேண்டாம். எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு, பிரயோஜனமானவங்களுக்கு நாம் பிரசங்கிக்கணும். இல்லையா? சொல்லலாமா? எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு. எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் வீணான ஒரு காரியம் யோசித்து பாருங்க. 1க்கு 10 தடவை யோசித்து பதில் பேசுங்க. 1க்கு 10 தடவை யோசித்து ஒரு காரியத்தை செய்யுங்க. 1க்கு 10 தடவை யோசித்து ஒரு பொருளை வாங்குங்க. உங்க வருமானம் என்ன? இது இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியுமா? நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு? ஒரு மாசம் வருமானம் இல்லாம இருந்தா என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் யோசித்து என்ன பண்ணுங்க. ஒரு பொருளை வாங்குறதா இருந்தாலும் ஒரு காரியங்களா, வீணாக ஓடக்கூடாது. வீணாய் ஓடக்கூடாது. சம்பாதிச்சு சம்பாதிச்சு வீணா வட்டி கட்டுறது, சம்பாதிச்சு சம்பாதிச்சு வீணாக, ஆமா, கவனமா இருக்க வேண்டும். கவனமா இருக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு காரியங்களை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். கற்றுக்கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 2:14. பிலிப்பியர் 2:14. நான் வீணாய் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே நமக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ சுவாசத்தை பிடித்துக் கொண்டு பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். நன்றாய் கவனிக்க வேண்டும். நான் வீணாய் ஓடினேன், வீணாய் பிரயாசப்பட்டேன் அப்படின்னு இராதபடி கர்த்தருடைய நாளிலே நான் ஓடினது கரெக்டா தான் ஓடினேன், நான் பிரயாசப்பட்டது கரெக்டா தான் பிரயாசப்பட்டேன், நான் வீணாய் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி ஆண்டவருடைய நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு ஒழுங்காக நான் ஓட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். நாம் முழங்கால் படியிடலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஓட்டம் வீணாக இருக்கக்கூடாது. ஜெயம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு பரிசு பொருளாகிய பரலோகத்தை வைத்திருக்கிறார், ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். அந்த கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளக்கூடாதபடி உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிருந்து வேதம் சொல்லுகிறது. எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழ கற்றுக்கொள்ளுங்கள், வாழ கற்றுக்கொள்ளுங்கள், வேதத்தின்படி வாழுங்கள். நான் போகிறது சரியா? நான் பேசுகிறது சரியா? நான் இந்த இடத்துக்கு போறது சரியா? ஆண்டவரத்துல கேளுங்க. சரியான பாதையில ஆண்டவர் உங்களை நடத்துவார். நீங்கள் பெற்றுக்கொள்ள பாவம் பாரம் எல்லாவற்றையும் தள்ளிவிட வேண்டும். உனக்கு நியமித்திருக்கிற பாதையிலே ஓடு. உன் சக்திக்கு மிஞ்சி ஏதும் செய்யாதே. இச்சை அடக்கமாய் ஓடு. ஓட்டத்தை முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வீணாக ஓடக்கூடாது. அன்பு தெய்வ பிள்ளைகளை, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையாய் நாம் ஓட வேண்டும். பரலோக பிதாவே, நீர் சொன்ன வார்த்தைகளை நான் சொல்லி இருக்கிறேன். பிள்ளைகள் தங்களை பக்குவப்படுத்த கிருபை தாரும். யாரும் வீணாய் ஓடக்கூடாது. பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உண்டாக அவள் வாழ்க்கை அமைய கிருபை தாரும். எல்லா விதத்திலும் பொறுமையாய் ஓடி பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி பரலோகம் செல்ல கிருபை தாரும். உம்முடைய வரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தும். துதிகன மைமையாவது நிறுத்தி மீ பேசணும் ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.